வெல்கம் டு ஆரிகாஸ் கிச்சன். இந்த வீடியோவில் சில பேருக்கு தெரிஞ்ச பல பேருக்கு தெரியாத வேக வைத்த உளுந்து ரெசிபி தாங்க. இதை ஒரு பிரேக்ஃபாஸ்டா, டின்னரா, ஸ்நாக்கா அல்லது உங்கள் குழந்தைங்களுக்கு 7 மாதத்துக்கு அப்புறம் உங்கள் குழந்தைங்களுக்கு கூட ஒரு பேபி ஃபுட்டாக நீங்கள் கொடுக்கலாம். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். ஒரு கப் உளுந்து எடுத்து அதை ஒரு 30 நிமிடம் ஊற வச்சுக்கணும். கருப்பு உளுந்து கூட நீங்கள் பயன்படுத்திக்கலாம். இதை கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்ல நுரையா அரைச்சி எடுத்துக்கணும். நல்லா கெட்டியாக அரைக்கணும். இதில் 1 டீஸ்பூன் அளவு உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. அரைச்சி எடுத்ததுக்கு அப்புறமா தான் உப்பு சேர்க்கணும். அரைக்கும் போதே உப்பு சேர்த்துட்டீங்கன்னா அதுல உளுந்து அமுங்கிடும், நல்லா நுரையா வராது. அதனால அரைச்சி முடிச்சதுக்கு அப்புறமா 1 டீஸ்பூன் உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. நம்ம எப்பவும் இட்லியை வைக்கிற மாதிரி தான் ஒரு ஈரமான வெள்ளை காட்டன் கிளாத்தை இட்லி பிளேட்ல வச்சுட்டு நம்ம அரைச்சி வச்சிருக்கிற இந்த உளுந்து கலவையை இது மேல வச்சிடலாம். இதை 6ல இருந்து 8 நிமிஷம் நல்லா நீராவியில வேக வச்சு எடுத்துக்கணும். 8 நிமிஷம் நல்லா வெந்ததுக்கு அப்புறமா அதை ஒரு 5 நிமிஷம் ரூம் டெம்பரேச்சர்ல எடுத்து அப்படியே வச்சிடுங்க. அவ்வளவுதாங்க, நம்மளோட வேக வைத்த உளுந்து தயாராயிடுச்சு. இது சூடா சாப்பிடும் போது செம்ம சாஃப்டா செம்ம டேஸ்டியா இருக்கும். இதுக்கு ஒரு கையளவு தேங்காய் எடுத்து அதுல 1 ஏலக்காய் சேர்த்து கொஞ்சமா தண்ணி சேர்த்து தேங்காய் பால் எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம வேக வச்சு வச்சிருக்கிற இந்த உளுந்து நம்ம தேங்காய் பால் கூட சேர்த்து சாப்பிடலாம், வெல்லம் பாகு அல்லது தேன் சேர்த்து சாப்பிடலாம், அல்லது நல்லெண்ணெய் சேர்த்து கூட சாப்பிடலாம். ஈவன் கருப்பட்டி கூட இது பயங்கர டேஸ்டா இருக்கும். குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது நெய் அல்லது எண்ணெய் சேர்த்து இந்த மாதிரி மினி இட்லி பிளேட்ல வச்சு இதையும் ஒரு 6ல இருந்து 8 நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கணும். இப்போ நம்மளோட இந்த மினி இட்லி தயாராயிடுச்சு. இந்த உளுந்து இட்லியில கொஞ்சமா தேங்காய் பால் சேர்த்து நம்ம இனிப்புக்காக வெல்லம் பாகு, தேன் அல்லது கருப்பட்டி பாகு இல்ல நாட்டு சக்கரை இந்த மாதிரி ஏதாவது ஒரு இனிப்பு சேர்த்து குழந்தைங்களுக்கு கொடுத்தீங்கன்னா பயங்கர ஜாலியா சாப்பிடுவாங்க. பயங்கர டேஸ்டியாவும் இருக்கும். இதையே இந்த மாதிரி மாவு ஜல்லடை அதுல துணி பரப்பி இந்த உளுந்தை நல்லா தட்டையா பரப்பி விட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். இதுல தேன் இந்த மாதிரி சர்க்குலர் மோஷன்ல நீங்க ஸ்ப்ரெட் பண்ணி இதை கட் பண்ணி ஒரு கேக்காவோ இல்ல ஒரு ஸ்நாக்காவோ நீங்க கொடுக்கலாம். இது பயங்கர டேஸ்டா இருக்கும் சூடா சாப்பிடும்போது. ஸோ ட்ரை பண்ணி பாருங்க, எப்படி இருக்குன்னு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.